ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளானோட டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஃப்ளோர் பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே நம்ம இந்த ஓடிஎஸ், இந்த ஓப்பன் டு ஸ்கை அந்தமாரி ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ளோர் பிளான்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட மாட்டோம். இதில் வந்து அந்த ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு நம்ம வந்து இந்த டயக்ராம் வந்து போட்டு கொடுத்துருக்குறோங்க. இந்த பிளானோட சைட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா நார்த் ஃபேஸிங் சைடுங்க. இது இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஏன் ஓடிஎஸ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இந்த டயக்ராமில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லென்த்து பிரத்தே வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 35 அடிங்க. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் செட் பேக்கில் விட்டுட்டு பில்டப் ஏரியா அப்படின்னு செப்பரேட் பண்ணோம்னா இதில் வீடு கட்டுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும். 16 அடிக்கு 35 அடினா லென்த்தாக போய்ட்டுருக்குறோங்க. இதில் நம்ம ஏதாவது செட் பேக் ஏதாவது விட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பேக் எதுவுமே விட கிடையாது. செட் பேக் எதுவுமே விட கிடையாதுனாலவே ஆட்டோமேட்டிக்காக 3 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கவர் ஆகிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து வென்டிலேஷன், லைட் வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. அந்த பர்பஸ்க்கோசரம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஓடிஎஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3 பிளான்லேயுமே தெரியும் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, டெரஸு. ஓடிஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஸ்கைங்க. நம்ம ஏன் இந்த ஓடிஎஸ் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த 3 சைட்லேருந்து தான் நம்ம விண்டோ இதெல்லாம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கு தான் மெயினாக வந்து நம்ம விண்டோ வைக்கிறதுங்க. சப்போஸ் நம்ம விண்டோவே வைக்கலைன்னா அந்த வீடு வந்து எப்படி இருக்கும்? அந்த விண்டோ வைக்காதனால தான் நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஓடிஎஸை பற்றி இப்போ சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க. டைரெக்ஷனுங்க கொடுத்துருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. போர்ட்டியோ வந்து பார்த்திங்கன்னா 8 அடி 9 இன்ச்சு இன்ட்டு 6 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா XY ஹரிசாண்டல் இன்ட்டு வெர்டிகல் டைரெக்ஷனில் எப்போயுமே டைமென்ஷன் போட்டிருப்பேன், அது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே லெஃப்ட் சைடு கார்னர் தான், நார்த் ஃபேஸிங்னால இந்த இடத்துல நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 அடிக்கு 6 இன்ச்சுங்க இன்ட்டு 10 அடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்பல்சரி எனக்கு டியூப்ளெக்ஸ் வீடு தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாருங்க. சப்போஸ் டியூப்ளெக்ஸ் வீடாக இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக போட்டிருந்தாருன்னா ஸ்டெப்பு வெளியே வந்துருக்கும். கொஞ்சம் ஏதோ ஏர் வென்டிலேஷன் லைட்டுக்கும் நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் பார்த்துருக்கலாங்க. ஆனால் எனக்கு கம்பல்சரி டியூப்ளெக்ஸ் வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனால ஸ்டெப்பு உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டுங்க. இந்த காமன் டாய்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளில் இருந்தும் அக்சஸ் பண்ணுற மாரி, சப்போஸ் போர்ட்டியோ வெளியே அவுட் சைடில் இருப்பார், அவுட் சைடில் இருந்துமே அக்சஸ் பண்ணுற மாரி 2 ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த நம்ம பேசன் வச்சுருக்கோம் பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து படி தாங்க. ஒன்று நார்த் சைடில் இருக்கணும், அப்படி இல்லைனா சவுத் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கபோர்டில் பண்ணுற மாதிரிங்க. இது வந்து இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்லெக் ஸ்டெப் போட்டிருக்கிறோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா செயின் டைப் ஸ்டேர் கேஸ் மெத்தடில் நான் போட்டிருக்கிறேங்க. நம்ம ஏன்னா டியூப்ளெக்ஸ் வீடாக போகிறனால செயின் டைப்பில் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறது லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. நம்ம ஏன் இந்த இடத்துல ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். சப்போஸ் இங்கே ஒரு ஹாலு, இது இந்த பெட்ரூம் இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சுற்றியூரும் நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு விண்டோ வைக்கிறதுக்கு ஆப்ஷனே வராதுங்க. தேவைன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வைக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நம்மளுக்கு கேப் இருக்குதுங்க. இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணலாங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணலாங்க. சப்போஸ் இந்த உள்ளே இருக்கிற பெட்ரூமு, இந்த கிச்சனுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வென்டிலேஷனுக்கும் ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓடிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள். நம்ம ஏன் இந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு 2.5 அடிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா XYங்க. இந்த டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓப்பன் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டெரஸில் விட்டோம்னா நம்ம டெரஸ் வழியாக டாப்பில் இருந்து, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து வீட்டெலாம் பார்த்துருப்பீங்க, இந்த புகை கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகை கூண்டு வந்து என்ன இருக்கும், அவங்க வீட்டுக்கு உள்ளே வந்து எதுவுமே இடம் இருக்காது. உள்ளே இருந்து டேரெக்டாக வெளியே போய் டெரஸ் போயிடும். அதே ஆப்ஷனை தான் நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ நம்ம ஓடிஎஸ் வைக்கிற ஆப்ஷனால் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது பாருங்கள். கிச்சன் வந்து நம்ம இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணலாங்க. இந்த ரெண்டு விண்டோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து கம்பல்சரியாக ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷன் கண்டிப்பாக எல்லா ரூமுமே வருங்க. சப்போஸ் இந்த 2 விண்டோவுமே இல்லைன்னா கிச்சன் போய் இந்த கார்னரில் இருந்துடும், பெட்ரூம் இந்த பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்துடும். சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ் லீக் ஆனால் கூட உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு இடமே இல்லையா, தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஆப்ஷன் வச்சு நீங்கள் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸை வந்து நாம் என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சர்வீஸ் ஏரியாவாக, அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம ஒரு சர்வீஸ் ஏரியா, வாஷிங் ஏரியா, க்ளீனிங் ஏரியா அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வர போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள், ஸ்டெப் ஏரி மேலே வந்துடும். ஸ்டெப் ஏரி மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 பிரிச்சிடலாம். இந்த சைடில் வரது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்ஷன் ஆகும், இந்த சைடில் வரது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்ஷன் ஆகுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு ப்ளஸ் நம்ம அந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் அப்படியே விட போகிறோங்க. அந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் பக்கத்தில் இங்கே ஒரு டாய்லெட்டுங்க. இந்த ஓடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வச்சுருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்துடுதுங்க. நம்மளுக்கு ஏரு லைட்டு எல்லாமே ப்ராப்பராக வந்துடுங்க. இந்த பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் வச்சோம்னா இது வழியாக இந்த பேட் ஸ்மெல் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வெளியே போயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 அடி 6 இன்ச்சுங்க 10 அடிங்க. டைமென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள், தேவையான நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே முன்னாடி போர்ட்டியை வச்சு பாருங்கள். அந்த போர்ட்டி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பால்கனியாகவும் இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுறோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம காமன் டைலெட்டை யூஸ் பண்ணதை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டைலெட்டை போட்டு இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸஸாக தாராளமாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் வச்சிடுறோங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷனுங்க. நான் இங்கே உங்களுக்கு பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் இந்த பிளானோட ஃபுல் டீட்டெயில் வேணால் இந்த பிளானோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி டெரஸ் போகணுங்க. டெரஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே ஸ்டெப்பில் ஏறி மேலே டெரஸ் வந்துடுறோங்க. இங்கே பார்த்திங்கன்னா டெரஸ் பிளான் தெரியும் பாருங்கள். டெரஸ் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டீல் எம்எஸ்க்கு கேட் போட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறோங்க. இந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஓடிஎஸ் ஆப்ஷன்லாம் ஒரு சிலர்லாம் வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் பாருங்கள். மழை பெய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரில் டிசைன் போட்டு மேலே வந்து கவர் பண்ணிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரும் உள்ளே வராத மாதிரிங்க. இன்னொரு சிலர்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இல்லை எனக்கு மழை தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா, இதை நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வென்டிலேஷன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மழைத்துளி எதுவுமே வராது. நம்மளுக்கு ஏரு லைட் வென்டிலேஷன் மட்டும் ப்ராப்பராக வந்துட்டு இருக்கிறோங்க. ஓவர்டு வாட்டர் டேங்க் வந்து எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓடிஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நம்ம எந்தெந்த வீட்டுக்கெலாம் வந்து நம்ம ஓடிஎஸ் வைக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சிம்பிளாக பழைய காலத்து வீடு எடுத்துக்குவாங்க, ஒரு புகை கொண்டு மாரி இருக்கும் பாருங்கள். அதை தான் நம்ம டெவலப் பண்ணி இப்போ ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோங்க. ஓப்பன் டு ஸ்கை ஃபார் ஏர் சர்க்குலேஷன், லைட் வென்டிலேஷன், ட்ரைனேஜ் அண்டு வாட்டர் பைப்லைன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்கும் ப்ராப்பராக தான் இருக்கும். சப்போஸ் இந்த வாட்டர் லைன் பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் தேவைன்னா நீங்கள் எல்லாமே இந்த ஓடிஎஸ் வழியாகவே நீங்கள் விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு வாட்டர் லைன் சர்வீஸ் லைன் இதுக்கெலாம் நம்ம பைப் எடுக்கிறோம்னா அந்த பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனால் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம இந்த ஓடிஎஸ்ஸே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓடிஎஸ் கொடுக்கலன்னா இந்த பைப்லைன் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த வால்லே கன்சீல் பண்ணி மறைவாக எடுத்துகிட்டு போய் கீழே எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அது ஃப்யூச்சரில் இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாமே ஸ்டக் ஆகிருங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே விடணுங்க. இப்போ நம்ம இந்த ஓடிஎஸ் கொடுத்துருக்கறனால இந்த பாத்ரூம்லாம் இருக்குது பாருங்கள், பாத்ரூமு ப்ளஸ் இந்த கிச்சனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் டேங்க்கு, இதோட எல்லா லைனுமே நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த ஒன் சைடு வாலில் கொடுத்துட்டோம்னா நம்ம டேரெக்டாக மேலே டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் வரைக்கும் போய் சேர்ந்துருங்க. இப்படி நம்ம இந்த ஓடிஎஸ்குள்ளேயே கொடுக்குறனால வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த டீ ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டோர் டீ, எல்போக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்போ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆனால் ஈஸியாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குங்க. சப்போஸ் இந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா வாலில் தான் கன்சீல்டு பண்ணுவாங்க. கன்சீல்டு பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் சப்போஸ் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்கில் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பைப்லைன் போட்டு அப்படியே 2 டாய்லெட்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்கோலா டிசைன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணியிருக்குறேங்க.
இந்த பிளானோட ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள். ஏரியா ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஏரியா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் பேக்கில் எதுவுமே கிடையாதுங்க. 16x35 போட்டிங்கன்னா 560 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, டெரஸுங்க. இதோட ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். எப்பயும் போல் தான். நம்ம மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 3 அடிங்க, 3 அடி 6 இன்ச்சுங்க. பெட்ரூம் டோர்லாம் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 7க்கு 3 சைஸுங்க. D2 டோர் 2 வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோருங்க, 7 அடிக்கு 2 அடிங்க. விண்டோ, கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 ஃபீட் ஹைட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன்னா 3 ஃபீட் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டேபிள் டாப் வரும். அதுலேருந்து ஒரு 1 ஃபீட் ஹைட் ஏற்றனால 3 அடி 2 அடிக்கு நம்ம கொஞ்சம் 1 அடி ஹைட் ஏற்றி தான் நம்ம எப்பவுமே கிச்சன் விண்டோ ப்ரொவைட் பண்ணுவோம். பெட்ரூம் விண்டோலாம் எப்பயும் போல தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற பெட்ரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷட்டர் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் சிங்கிள் ஷட்டரு, இதுவும் சிங்கிள் ஷட்டரு. சப்போஸ் மேலே இருக்கிற மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷட்டர் ஆப்ஷன் வருங்க. விண்டோ 3லாம் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸுங்க. விண்டோ 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்பில் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. ஸ்டெப்லையுமே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நம்மளுக்கு வீடை சுற்றியும் நம்மளுக்கு இடமே கிடையாது, எந்த ஒரு இடத்துலையும் நம்ம செட்பேக்கும் கொடுக்க கிடையாது. அந்த செட்பேக் கொடுக்காதனால நம்ம என்ன ஆயிருக்குன்னா மெயினாக இந்த ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம போகிறதுக்கு தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2க்கு 1.5 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெகுலர் சைஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஃப்ளோர் பிளான் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் KM பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.